السلام عليكم ورحمة الله وبركاته. ربي يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين يا فتاح. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أرسله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم بالفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تتخذوا اليهود والنصارى أولياء بعضهم أولياء بعض فمن يتولهم منهم إن الله لا يهدي القوم الظالمين. وقال نبينا صلى الله عليه وسلم: واتقي دعوة المظلوم فإنه ليس بينها وبين الله حجاب أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. சலாமும் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், பெரியோர்கள், இந்த புனிதமான ஜும்மாவுடைய நன்னாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் எல்லா விதமான நற்பாக்கியங்களையும் அல்லாஹ் வழங்கிடுவானாக. இறை இல்லமாம் கஅபத்துல்லாவையும் இறை தூதரின் பூங்காவனமாம் ரவுலா ஷரீஃபையும் கனவிலும் நனவிலும் மீண்டும் மீண்டும் கண்டுகளிக்கக்கூடிய பெரும்பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தான வழிமுறைகளின் பிரகாரம் வாழ்ந்து அவர்களால் ஷஃபாத் பெறக்கூடிய நன்மக்களாக நம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையில் இல்லை. இந்த இஸ்லாமிய சமூகம், சமுதாயம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா சூழல்களும் இன்று மகிழ்ச்சிகரமாக இல்லை. இப்பொழுது உலகத்திலே நடக்கக்கூடிய செய்திகள், இந்த ஒரு வார காலமாக இஸ்ரேல் ஈரானுடைய விவகாரங்கள், இஸ்ரேல் ஈரானை தாக்கிக் கொண்டிருக்கின்றது. அதற்கு பதிலடியையும் ஈரான் கொடுத்து வருவதை நாம் தொலைக்காட்சிகளின் மூலமாக கண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த போரின் மூலமாக பல்வேறுபட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடைபெறக்கூடிய இந்த போர் இருக்கின்றது. இஸ்ரேல் ஈரானை தாக்க வேண்டும் என்று சொன்னால் ஜோர்டானையும் ஈராக்கையும் கடந்துதான் ஈரானை தாக்க முடியும். ஜோர்டானும் இஸ்லாமிய நாடு, ஈராக்கும் இஸ்லாமிய நாடு. அவர்கள் வான் பாதையை அதன் மூலமாக தாக்குதலை தொடுப்பதற்கு அனுமதி கொடுத்தால்தான் இஸ்ரேல்களால் தாக்குதலை தொடுக்க முடியும்.
இப்போ இஸ்லாமிய நாடுகளாக இருக்கக்கூடிய ஜோர்டானும் ஈராக்கும் அனுமதி கொடுத்தது ஒரு இஸ்லாமிய நாட்டை தாக்குவதற்காக வேண்டி. இது எவ்வளோ பெரிய மன வருத்தத்தை தருகின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்து நாளினுடைய சமீபத்திலே ஈரான் ஒரு பெரும் யுத்தத்தை சந்திக்கும் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த யுத்தத்தின் மூலமாக ஈரானுக்கு மட்டுமல்ல அழிவு, ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அது அழிவை தரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் இவ்வுலகினுடைய கடைசி நிமிடம் வரும் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு ஹதீஸ் ஒன்றை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து அறிவிக்கின்றார்கள். லா தகூமு ஸாஅத்து ஹத்தா துகாத்திலுல் யஹூத, யூதர்களோடு நீங்கள் சண்டையிடாமல் கியாமத் நாள் என்பது வராது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப யூதர்கள் தான் இந்த இஸ்ரேல், அவர்களோடு சண்டையிடாமல் கியாமத் நாள் என்பது நடைபெறாது என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி சண்டையிடும் பொழுது என்ன நடக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விஷயத்தை நமக்கு ஹதீஸ்களின் மூலமாக சொல்கின்றார்கள். ஹத்தா யகூலுல் ஹஜரு வராஅஹுல் யஹூதியு, அப்படி சண்டை நடைபெறும் பொழுது யூதன் கல்லுக்கு பின்னால் மறைந்து இருப்பான், செடிகளுக்கு பின்னால் மறைந்திருப்பான், மரங்களுக்கு பின்னால் மறைந்திருப்பான். அப்பொழுது அந்த மரங்களும் செடியும் இதோ எனக்கு பின்னால் இவன் மறைந்து இருக்குகிறான் என்று அது சொல்லும் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதிலிருந்து நாம் தெரிய வருவது என்னவென்று சொன்னால், கல்லும் மரமும் வெறுக்கும் அளவிற்கு அவனுடைய செயல்கள் இருக்குகின்றது. அப்போ அதற்கும் எதிரியாக யூதர்கள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் ஈரானுடைய இந்த யுத்தம் எதன் அடிப்படையில் இந்த போர் மூண்டு இருக்குகின்றது? ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கப் போகின்றது என்று இஸ்ரேல் சொல்லித்தான் இந்த போரை துவங்கி இருக்குகின்றார்கள். அருமையானவர்களே, பல ஆயிரம் தொலைவில் உள்ள ஈரானை இன்று இஸ்ரேல் தாக்கி கொண்டு இருக்குகின்றது. நடுநிலையாக நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்ரேலிடத்தில் ஆயுதம் இல்லையா? அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, இன்று ஒரு தகவல் வந்து இருக்குகின்றது. இன்று இஸ்ரேலிடத்தில் 90 விதமான அணு ஆயுதங்கள் இருக்குகின்றது என்று ஒரு தகவல் எனக்கு வந்து இருக்குகின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஈரானை அழிக்க வேண்டும், அந்த நாட்டை தன் வசப்படுத்தி தன்னுடைய ஆளுமைக்கு அதை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறுபட்ட சதி வேலைகளை இஸ்ரேல் செய்து அதற்குண்டான வழிகளை இன்று யுத்தத்தின் மூலமாக, பெரும் போரின் மூலமாக இன்று நடத்தி கொண்டு இருக்குகின்றது. இதற்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்று நினைக்கும் பொழுதுதான் மிகவும் வேதனையாக இருக்குகின்றது. சவுதி அரேபியா இஸ்ரேலுக்கு உதவியாக இருக்குகின்றது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இஸ்ரேலுக்கு உதவியாக இருக்குகின்றது. ஜோர்டான், ஈராக் இது இஸ்ரேலுக்கு உதவியாக இருக்குகின்றது. இது அனைத்துமே இஸ்லாமிய நாடுகள். ஒரு இஸ்லாமியனை அழிப்பதற்கு இஸ்லாமிய நாட்டை சார்ந்தவர்களே உதவிகரமாக இருப்பதுதான் இங்கு மிகப்பெரிய வேதனையை, மிகப்பெரிய ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலையாக இருந்து கொண்டு இருக்கின்றது. பெரியோர்களே, சகோதரர்களே, நம்முடைய எதிரிகள் நம்முடைய கையை வைத்தே நம்முடைய கண்களை குத்துவதற்குண்டான வழிகளை இன்று அவர்கள் கடைபிடித்திருக்கின்றார்கள். அருமையானவர்களே, காசாவில் இன்னைக்கு 2 வருஷமாக என்ன நடக்குதுங்க? பலஸ்தீனில், அதில் முக்கியமான நகரமான காசா,
பல நபர்கள் உயிரை அர்ப்பணித்து விட்டார்கள். பல குடும்பங்கள், பல வீடுகள் தரைமட்டமாக ஆகிவிட்டது. பல்வேறுபட்ட மக்கள் உணவுக்கு வழி இல்லாமல் பட்டினியோடு கிடந்து கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறுபட்ட மக்கள் குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாமல் இன்று தவித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, மருத்துவ உதவிகள் இல்லாமல் இன்று காசாவினுடைய மக்கள் இன்று தவித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அருமையானவர்களே, 14,000 குழந்தைகள் காசாவிலே யுத்தத்தின் மூலமாக கொல்லப்பட்டு இருக்கின்றார்கள். எவ்வளோ பெரிய வேதனையான நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்க, இப்பொழுது நடைபெறக்கூடிய இஸ்ரேல் ஈரானுடைய இந்த பிரச்சனைக்கு ஈரானை அழிப்பதற்காக வேண்டி உதவியாக இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமிய நாடுகள். அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, இதில் அமெரிக்கா செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை என்னவென்று சொன்னால், காசா மக்களுக்கு உதவி செய்வதை போன்று ஒரு நாடகத்தை ஆடி அவர்களுக்கு உணவுப் பொருட்களை கொடுப்பதாக, மருத்துவ உதவிகளை செய்வதாக ஒரு நாடகத்தை ஆடி அதை வாங்கக்கூடிய மக்கள் மீது குண்டுகளை இஸ்ரேலிய இராணுவம் போட்டது. கிட்டத்தட்ட 78 பேர் இந்த உணவை வாங்குவதற்காக வேண்டி வந்த மக்கள் ஷஹீதாக இருக்கின்றார். 78 மக்கள். அருமையானவர்களே, சகோதரர்களே, இப்படி அக்குறம் செய்யக்கூடிய நபர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யார்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்ன இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் உதவியாக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பது மிகப்பெரிய வேதனையான ஒரு விஷயமாக இருக்கின்றது. அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, இது போன்ற சூழல்கள் உலகத்திலே நடைபெறும் பொழுது நமக்கு வழிகாட்டி தேவைப்படுகின்றது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அனைத்திற்கும் தீர்வை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காண்பிப்பதற்காக வேண்டி வந்தவர்கள் தான். ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வை தந்தவர்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெர்னார்ட் ஷா என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிஞர், அவர் சொல்கின்றார், 1937 சொன்ன செய்தி இது. இன்றைய சூழலில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமை பொறுப்பில் இருந்திருந்தால், 1937 சொன்னது பெர்னார்ட் ஷா, இன்றைய சூழலில் தலைமை பொறுப்பில் முஹம்மது அவர்கள் இருந்திருந்தால் அவர் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் கொண்டு வந்திருப்பார் என்று பெர்னார்ட் ஷா அவர்கள் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அணுகுமுறையை, அவர்களுடைய சாதுர்ணியமான திறமையை, அவர்களுடைய உன்னதமான வழிமுறைகளை பெர்னார்ட் ஷா அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, அன்றைய காலகட்டத்திலே நீதி தேவைப்பட்டது. எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் தான் இந்த பூமியிலே வந்தார்கள். நீதி இல்லாமல் அநீதி இழைக்கப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். எப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த காலகட்டங்களில் நடைபெற்றது? அடுத்தவர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பது பெரும் விஷயமாக, பெரும் பாவமாக கூட கருதப்படாத காலத்தில் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு வந்தார்கள். பெண்களை அநாகரிகமாக தீண்டக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு வந்தார்கள். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, இப்படிப்பட்ட காலகட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதியை நிலைநாட்டினார்கள். அருமையானவர்களே, அநீதியை கண்டித்தார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு சில வழிமுறைகளை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள்.
சலாசு லா துரத்து தஅவத்துஹும், 3 பேர்களுடைய துவாக்கள் மறுக்கப்படாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதில் முதல் நபர் அஸ்ஸாயிமு ஹத்தா யுஃப்திரு, நோன்பாளியினுடைய துவா. நோன்பு வைத்த நிலையில் எந்த நோன்பாளி அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏந்தி துவா கேட்கின்றார்களோ அவருடைய துவா கபூலாகும், மறுக்கப்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹத்தா யுஃப்திரு, அவர் நோன்பு திறக்கும் வரை. இரண்டாவது அல் இமாமுல் ஆதில், நீதமாக நடந்து கொள்ளக்கூடிய தலைவர், அவருடைய துவா அல்லாஹ்விடத்திலே எந்த மறுப்பும் இல்லாமல் அங்கீகரிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மூன்றாவதாக மதுலூமுன், அநீதி இழைக்கப்பட்டவர்களுடைய துவா. ஒருவர் அநீதி இழைக்கப்பட்ட ஒருவர் அல்லாஹ்விடத்திலே இருகரம் ஏந்தி அல்லாஹ்விடத்திலே கையேந்தி விட்டால் அல்லாஹ் அவருடைய துவாவை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார், எந்த மறுப்பும் இருக்காது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸ் ஒன்றை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, வத்தகி தஅவத்தல் மதுலூமி ஃபஇன்னஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாபுன், அநீதி இழைக்கப்பட்டவருடைய துவாவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் முஆதே என்று முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை யமன் தேசத்திற்கு கவர்னராக அனுப்பும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்புகின்றார்கள். ஃபஇன்னஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாபுன், ஏனென்று சொன்னால் அநீதி இழைக்கப்பட்டவருடைய துவாவுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே எந்த விதமான திரையும் இல்லை, அவருடைய துவா அப்படியே அங்கீகரிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை யமன் நாட்டிற்கு அனுப்பும் பொழுது வசியத்து செய்து அனுப்பியதாக நாம் பார்க்க முடிகின்றது. அருமையானவர்களே, ஆக கருத்து சொல்வதில் கூட நீதங்கள் அங்கே பார்க்கப்பட வேண்டும். அது யார் என்று பார்க்கப்படக்கூடாது. அவரிடத்திலே செல்வம் இருக்குகின்றதா, அவரிடத்திலே பொருளாதாரம் இல்லையா என்று பார்க்கக்கூடாது. கருத்துக்கள் யார் சொன்னாலும் அந்த கருத்தில் நீதம் இருக்குகின்றதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். மக்கத்து காஃபிர்கள் ஹிர்கல் மன்னரிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முறையிடும் பொழுது, அந்த ஹிர்கல் மன்னரிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அந்த காஃபிரிடத்திலே மன்னர் கேட்கும் பொழுது, பெருமானார் எப்படி, அவருடைய நடவடிக்கை எவ்வாறு, அவரிடத்தில் ஏதாவது பாவமான செயல்கள் இருக்குகின்றதா என்று மக்கத்து குஃபார்களிடத்திலே நபியை எதிர்த்த அந்த மக்கத்து காஃபிர்களிடத்தில் ஹிர்கல் மன்னர் கேட்கும் பொழுது, அந்த மக்கத்து காஃபிர்கள் சொன்னார்கள், அவர் சிறந்த குடும்பத்தை சார்ந்தவர். பெருமானாரின் மீது சர்டிபிகேட் கொடுக்குகின்றார்கள். மக்காவில் வாழ்ந்த காஃபிர்கள் பெருமானாரை எதிர்த்தவர்கள். அந்த பெருமானார் சிறந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள். அவருடைய விஷயத்தில் தவறாக எதையுமே நாங்கள் கேள்விப்பட்டது கிடையாது. அருமையானவர்களே, அந்த அளவிற்கு நீதம் பேணப்பட வேண்டும். பெருமானார் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட காலகட்டங்களிலே அநீதிகள் இழைக்கப்பட்டது. அந்த நேரத்திலே நீதத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்தார்கள். அனைவர்களுக்கும் மத்தியிலே அதை கையாண்டார்கள். நம்முடைய பேச்சில் நீதம் வேண்டாமா? நம்முடைய செயல்பாடுகளில் நீதம் வேண்டாமா? அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, இன்று நம்முடைய எல்லா விவகாரங்களிலும் நீதம் வேண்டும். நம்முடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீதம் பேணப்பட வேண்டும். கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்கள் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு தந்தை ஒரு பிள்ளையுடைய விஷயங்களில், பிள்ளை தந்தையினுடைய விஷயங்களில் நீதத்தை பேண வேண்டும். இப்படி எல்லா விஷயங்களிலும் நீதம் பேண வேண்டும். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே தோற்றுவித்தார்கள். நீதத்தை இந்த உலகத்திலே கடைபிடிப்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உந்து சக்தியாக இருந்திருக்கின்றார்கள். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, இன்று இந்த சமூகத்தின் மீது இழைக்கப்படக்கூடிய கொடுமைகள், இன்று நடக்கக்கூடிய இஸ்ரேல் ஈரானுடைய பிரச்சனை எவ்வளோ பெரிய அநீதத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. ஒரு நாட்டை
அது இஸ்லாமிய நாட்டை அழிப்பதற்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமிய நாட்டை சார்ந்தவர்கள். அருமையானவர்களே, சவுதி அரேபியா இடத்திலே அவ்வளவு பொருளாதாரத்தை அல்லாஹ் கொட்டி கொடுத்திருக்கின்றான் பெட்ரோலின் மூலமாக. அமெரிக்கர் கூட சவுதி இடத்திலே பொருளாதாரத்தை கேட்டு பெறக்கூடிய ஒரு நிலையில்தான் இன்றைய சூழல் இருக்குகின்றது. கத்தார் நாட்டிலே அமெரிக்காவினுடைய அதிபருக்கு ஒரு விமானத்தை அன்பளிப்பு கொடுத்ததாக எல்லாம் தகவல்களை நாம் பார்க்க முடிகின்றது. அந்த அளவிற்கு இஸ்லாமியர்களிடத்தில் செல்வ செழிப்பை அல்லாஹ் வழங்கி இருந்தோம். இன்னொரு செய்தி ஒன்று வந்திருக்கின்றது. பெட்ரோலின் மூலமாக பெறக்கூடிய செல்வாதாரம் மிக அனாதியானது. அந்த பெட்ரோல் தீர்ந்து விட்டால் இன்று இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள், அந்த பூமிக்கடியில் தங்கம் விளைகின்றதா. சவுதியினுடைய பெட்ரோல் கிடங்கு தீர்ந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு அடியிலே தங்கம் விளைந்து கொண்டு இருக்கின்றது என்று ஆய்வாளர்கள் என்று சொல்கின்றார்கள். அந்த அளவிற்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் செல்வ செழிப்பை வளத்தை தந்தும். அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, இன்று இந்த இஸ்லாமியர்களுடைய நிலைகள் எவ்வாறு இருக்குகின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு இஸ்லாத்தை அழிப்பதற்கு ஒரு இஸ்லாமியன் உதவக்கூடிய ஒரு நிலையில்தான் உலக நாடுகளுடைய சூழல்கள் இருந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய வேதனையை தருகின்றது. பெரியோர்களே, சகோதரர்களே, ஈரானின் மீது கேஸ் உற்பத்தி ஆகக்கூடிய இடத்தில்தான் இஸ்ரேல் இன்று குண்டை போட்டு இருக்குகின்றது. அங்கு விளையக்கூடிய அந்த கேஸின் மூலமாகத்தான் உலகமெல்லாம் கேஸ் சப்ளை செய்யப்படுகின்றது என்ற அறிக்கையும் வருகின்றது. எனவேதான் இன்று நாம் அதை மானியமாக மிக சலுகையிலே குறைந்த விலையிலே அந்த கேஸை நாம் பயன்படுத்துகின்றோம். இன்று அதன் மீதும் குண்டுகளை பொழிந்தார் என்று சொன்னால் உலகமெல்லாம் அது ஸ்தம்பிக்கும், விலைகள் ஏற்றத்தை அடையும், மக்கள்கள் சிரமத்திற்கு ஆளாகுவார்கள் என்ற நிலைகள் எல்லாம் இருந்து கொண்டு இருக்கின்றது. அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, எனவேதான் இது போன்ற காலகட்டங்களிலே நமக்கு வழிகாட்டி யார் என்று சொன்னால் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள். இன்று இருக்கக்கூடிய யூதர்களை போன்று சக்தி மிக்கவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் யூதர்கள் இருந்திருக்கின்றார்கள். மதீனா நகருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற காலங்களிலே அவுஸ் ஹஜ்ரஜ் என்று சொல்லக்கூடிய யூத சக்திகள் மிகப்பெரிய வலிமை உள்ளவர்களாக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய அனுசரணையான, தன்னுடைய நுட்பமான அல்லாஹ் கொடுத்த ஆற்றலின் மூலமாக அவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு வரக்கூடியவர்களாக மாற்றக்கூடிய ஒரு வலிமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்தார். அருமையானவர்களே, இன்று இருக்கக்கூடிய இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள், இந்த அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் பலஸ்தீனை, அதிலும் குறிப்பாக இருக்கக்கூடிய காசா என்று சொல்லக்கூடிய இடத்தை ரியல் எஸ்டேட்டுடைய பூமியாக மாற்றுவோம் என்று இன்று சூறையிட்டு கொண்டு இருக்குகின்றார். காசாவினுடைய அந்த மண் இருக்குகின்றதே, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்த மண். ஷாஃபி மதுஹபினுடைய தந்தை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பிறந்த மண்ணு தான் இந்த காசாவுடைய பூமி. 40 லட்சம் முஸ்லிம்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் 80% அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த காசாவில் நடந்த யுத்தத்தின் மூலமாக 18,000 முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டு இருக்கின்றார்கள். இப்படி இருக்கும் பொழுது ஒரு இஸ்லாமிய நாட்டை அழிப்பதற்கு ஒரு இஸ்லாமிய நாடே உதவுவது இருக்கின்றது. அது எவ்வளோ பெரிய துரதிருஷ்டமானது, எவ்வளோ பெரிய வேதனையை தருகின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறை நம்மிடத்திலே வந்ததென்று சொன்னால் அனைத்தும் நமக்கு வெற்றியை தரும். ஒரு தண்ணீரை எப்படி அருந்த வேண்டும் என்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 விதமான சுன்னத்துக்களை நமக்கு சொல்லித் தந்தவர்கள். தண்ணீர் அருந்தும் பொழுது வலது கையால் குடிக்க வேண்டும் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். பிஸ்மில்லா சொல்லி நீங்கள் தண்ணீரை குடியுங்கள்.
பார்த்து குடியுங்கள். அதில் தூசி இருக்குகின்றதா அல்லது உடலுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கக்கூடிய ஏதாவது விஷ ஜந்துகள் இருக்குகின்றதா என்பதை பார்த்து நீங்கள் குடியுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். ஒரே மூச்சில் குடிக்காமல் நீங்கள் எடுத்து எடுத்து 3 மிடர்களாக எடுத்து எடுத்து குடியுங்கள் என்று தண்ணீர் அருந்தக்கூடிய விஷயத்தில் மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறைகள். குடித்த பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். உட்கார்ந்து குடியுங்கள். பெருமானாருடைய வார்த்தை. இன்றைய மருத்துவ உலகம் உட்கார்ந்து குடிப்பதுதான் மனிதனுடைய உடலுக்கு அது உகந்தது, ஆரோக்கியத்தை தரக்கூடியது என்று இன்றைய மருத்துவ உலகம் சொல்லக்கூடிய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே உட்கார்ந்து குடிப்பதற்கு நமக்கு போதித்திருக்கின்றார்கள். ஏதாவது பாத்திரத்திலே அல்லது பாட்டிலே தண்ணீரை குடிக்கும் பொழுது நீங்கள் அப்படியே அதை குடிக்காதீர்கள், ஒரு குவளையில் ஊற்றி குடியுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியே நீங்கள் குடிக்கும் பொழுது அது உங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கு என்று இன்று மருத்துவர்கள் சொல்கின்றார்கள். ஒரு சபையிலே தண்ணீரை ஊற்றி கொடுக்கக்கூடியவர் அவர் கடைசியாகத்தான் தண்ணீரை அருந்த வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. பெரியோர்களே, சகோதரர்களே, வெள்ளி பாத்திரத்திலோ தங்க பாத்திரத்திலோ நீங்கள் தண்ணீரை அருந்தாதீர்கள் என்று 9 விதமான வழிமுறைகளை தண்ணீர் குடிப்பதில் கூட பெருமானாருடைய வழிமுறைகள் இருக்குகின்றது. சிறுநீர் கழிக்கும் பொழுது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகள் என்ன? சிறுநீர் கழிக்கும் பொழுது உங்களுடைய உடலில் தெரிக்காமல் நீங்கள் அதை பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய உடலில் அந்த சிறுநீர் அசுத்தம் பட்டுவிடாமல் நீங்கள் ஒதுங்கி நின்று நீங்கள் அமர்ந்து அந்த சிறுநீர் கழியுங்கள் என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்கின்றது. அதே போன்று குளம் குட்டைகள் தேங்கி இருக்கக்கூடிய பகுதியில் நீங்கள் சிறுநீர் கழிக்காதீர்கள், எறும்பு புற்றுகள் மீது சிறுநீர் கழிக்காதீர்கள் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றையும் நம்முடைய வழிகாட்டுதலை நமக்கு தந்து இருக்குகின்றார்கள். இதை பின்பற்றி நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அது வெற்றியை பெற்றுத்தரும். எத்தனை பேர் அதை நாம் பின்பற்றி வாழ்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சுரைக்காயை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். ஒரு சபைக்கு ஒரு விருந்துக்கு சென்றிருக்கும் பொழுது சுரைக்காயை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி தேடி சாப்பிட்டார்கள். நான் அதற்கு முன்பாக சுரைக்காயை வெறுத்தேன், என்று இதை பார்த்தேனோ அன்றிலிருந்து நானும் சுரைக்காய் சாப்பிட ஆரம்பித்து விட்டேன் என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸுக்கள் நமக்கு வழிகாட்டுகின்றது. பெரியோர்களே, சகோதரர்களே, நம்மாழ்வார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். இப்போதான் சமீபத்தில் இறந்து போனார். ஒரு வீடியோ ஒன்று வந்துருந்துச்சு. அவர் இடத்துல கேட்கப்படுது, என்னுடைய கிட்னி போயிருச்சு, டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க, நான் என்ன செய்யணும்னு கேட்கக்கூடிய நேரத்தில் அவர் சொன்னாரா, நீங்கள் சுரக்காய் சாப்பிடுங்க. அருமையானவர்களே, அந்த சுரக்காயை நீங்கள் ஜூஸாக மாற்றி குடித்தாலும் சரி, பொரித்து சாப்பிட்டாலும் சரி, அந்த சுரக்காயை நீங்கள் அவியல் பண்ணி சாப்பிட்டாலும் சரி, ஆனால் சுரக்காய் சாப்பிடுங்கள் என்று நம்மாழ்வார் சொன்னார். 5 நாட்களில் அந்த டயாலிசினுடைய பேஷண்ட்டு மருத்துவர் என்னை செக் பண்ணி பார்த்தார், என்னுடைய உடலில் ஆரோக்கியம் கிடைத்திருக்கு என்று டயாலிசிஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார் என்று நம்மாழ்வார் அவருடைய ட்விட்டரில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. அருமையானவர்களே, ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்த ஒரு சின்ன விஷயமும் அதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி நடக்கும் பொழுது அது நமக்கு நன்மையை தருகின்றது, வெற்றியை தருகின்றது. இன்று இருக்கக்கூடிய இந்த ஈரான் இஸ்ரேலுடைய பிரச்சனைக்கு பெருமானாருடைய வழிமுறைகள் என்ன என்பதை இந்த சமுதாயம் பின்பற்றி நடக்கும் பொழுது அதிலேயும் ஏராளமான நன்மைகளையும் பெருமானார் காண்பித்திருக்கின்றார்கள். அல்லாஹ்விடத்திலே இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளில் நாம் எல்லாம் துவா செய்வதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஒரு நிம்மதியான ஒரு நிலையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் உலகில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் மக்கள் பல்வேறுபட்ட சிரமங்களுக்கு பிரச்சனைகளுக்கு ஆளாகி தவித்து இன்று உணவுக்கு கூட தண்ணீருக்கு கூட வழி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஒரு இடத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே இருஹரம் என்று துவா செய்ய வேண்டும். யா அல்லாஹ், இந்த நிலையை மாற்றி அவர்களுக்கு நிம்மதியை தருவாயாக, அவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை ஆரோக்கியத்தை நீ தருவாயா என்று
அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வதற்கு நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம். வல்ல அல்லாஹ் ஒரு நிம்மதியான உலகத்தை இஸ்லாமியர்கள் மன நிறைவோடு வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி தருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்